அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தக்பீரத்து ருக்குஇ வத்தஸ்பீஹுஹு ஸலாஸா வஅஹுது ருக்குபத்தைஹி பியதைஹி வத்தஃப்ரீது அஸாபிஹி வல்மரஅத்து லா துஃபர்ரிஜுஹா. ஃபிக்ஹுனுடைய பாடத்தில் தொழுகையில் இடம்பெற்றிருக்கிற சுன்னத்துக்களை பற்றி 2 வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். நாம் நிறைவேற்றுகிற வேலை தொழுகைகளில் ஃபர்லுகள் குறைவாக இருக்கின்றன. வாஜிபுகள் 18 வாஜிபுகள் தான் இருக்கின்றன. ஆனால் சுன்னத்துக்கள் 50 சொச்சம் சுன்னத்துக்கள் இருக்கின்றன. யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சுன்னத்துக்களை நாம் ஓரளவுக்கு பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிற போது அந்த ஃபர்து வாஜிபுகள் நல்ல முறையில் நிறைவேறிவிடும். சுன்னத்துக்களுக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. சுன்னத்துக்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நடைமுறைப்படுத்தி காண்பித்த விஷயங்கள் தான் சுன்னத்துக்கள். 50 சொச்சம் சுன்னத்துக்கள் இருக்குது. அவற்றில் சிலவற்றை நாம் கடந்த வியாழனிலே நினைவு கூர்ந்தோம். அதனுடைய தொடர் இன்றைக்கு இடம்பெறுகிறது. தொழுகையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் சில அமல்கள் செய்கிறோமே, அதெல்லாம் சுன்னத்துக்கள் வரிசைகளிலே சேருகின்றன. கடந்த வாரத்தின் ஃபிக்ஹ் பாடத்தின் முடிவின் போது ஐவேளை தொழுகையில் என்ன மாதிரியான சூறாக்கள் ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது என்பது பற்றி நாம் நினைவு கூர்ந்தோம். குறிப்பாக அந்த ஃபஜ்ர் தொழுகையில், லுஹர் தொழுகையில் திவால முஃபஸ்ஸல், அசர் இஷாவிலே அவுசாத்த முஃபஸ்ஸல், மக்ரிபிலே கிசார முஃபஸ்ஸல் சூறாக்களை ஓதுவது சுன்னத்தென கடந்த வாரம் நாம் பேசினோம். தொடர்ந்து ஃபிக்ஹ் பாடத்தில் இடம்பெறுகிறது. நாம் கியாமை நிறைவு செய்கிறோம், தொழுகையின் நிலையை நாம் நிறைவு செய்துவிட்டு ருகூவுக்கு செல்லுகிற போது தக்பீர் சொல்லுகிறோமே, அது சுன்னத்து தான். அல்லாஹ் அக்பர் என்று கூறியவாறு நாம் ருகூவுக்கு செல்லுகிறோம். ருகூவுக்கு செல்வதற்கு பின்னாலே தஸ்பீஹ் ஓதுகிறோமே, சுப்ஹான ரப்பியல் அதீம், அது சுன்னத்து. ருகூவில் நம்முடைய 2 கைகளால் 2 முட்டுக்களை நாம் பற்றுகின்றோமே, அதுவும் சுன்னத்து தான். அந்த முட்டுகளை நாம் பற்றுகிற போது விரல்களை விரித்தவாறு பற்ற வேண்டும், விரல்களை சேர்த்தவாறு பற்றக்கூடாது, அது சுன்னத்து. ஆனால் பெண்மணிகள் மரஅத்து லா துஃபர்ரிஜுஹா, விரல்களை விரிக்க மாட்டார்கள், அவர்கள் விரல்களை சேர்த்தே வைப்பார்கள். அத்தோடு நாம் ருக்கு செய்கிற போது நம்முடைய கால்களை நேராக நிப்பாட்ட வேண்டும், கால்களை வளைக்கக்கூடாது. கால்களை நேராக நிப்பாட்ட வேண்டும், கெண்டை கால்களை, மற்றும் நம்முடைய முதுகை சமமாக விரித்து வைக்க வேண்டும், பஸ்து லஹரிஹி. மற்றும் தஸ்வியத்து ராசிஹி லி அஜிஸிஹி, தலையை நம்முடைய ஆசன பகுதிக்கு சமமாக ஆக்க வேண்டும். தலை கீழே, ஆசன பகுதி மேலே, அல்லது ஆசன பகுதி கீழே, தலை மேலே இருக்கக்கூடாது, தஸ்வியத்தாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சுன்னத்துக்கள். அப்படித்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற இந்த செயல்பாடுகள் சுன்னத்துக்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் சரியாக தொழுது கொண்டிருக்கிறோமே, அல்லது சரியாக தொழாவிட்டால் நாம் சரிப்படுத்திக் கொள்கிறோமே, இது சுன்னத்துக்களின் வரிசைகளிலே சேர்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பின்பு ருக்குவிலிருந்து நாம் எழுகின்றோமே, நிற்கின்றோமே, முத்துமஇன்னன் அமைதியாக, நன்கு அமைதியாக நின்றுவிட்டு அப்புறமா சுஜூதுக்கு செல்கிறோமே, அது சுன்னத். ருக்குவிலிருந்து எழுந்த மாத்திரத்தில் வெகு வேகமாக நாம் சஜ்தாவுக்கு செல்லக்கூடாது. நல்ல முறையில் எழுந்து நின்று ரப்பனா வலக்கல் ஹம்து என்கின்ற அந்த திரு வாசகத்தை எடுத்து சொல்லியதற்கு பின்பு நாம் செல்ல வேண்டும். பின்பு நாம் சஜ்தாவுக்கு செல்கிற போது எப்படி சஜ்தாவுக்கு செல்கிறோம்? சுன்னத்து என்னவென்று கேட்டால் முதலிலே முட்டுக்களை வைக்க வேண்டும், பின்புதான் கைகளை வைக்க வேண்டும். முதலிலே கைகளை வைத்து பின்பு முட்டுக்கள் வைக்கிறார்கள் சிலர். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. முதலிலே கை வைப்பது என்பது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்திம காலத்திலே செய்தது. அவருடைய அந்த முதுமை காலத்தில் என் போன்ற வயசானவர்கள் செய்கின்றோமே அது. ஆனால் ஆரம்ப காலத்தில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே ருக்குபத்துகளை வைத்துவிட்டு முட்டுக்களை வைத்துவிட்டு தான் அதற்கு பின்பு கைகளை வைத்தார்கள். 2க்கும் ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது. புகாரி ஷெரீஃபில் 2க்கும் ஆதாரம் இருக்கிறது. அந்த ஆதாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே நம்மால் முடியுமானால் முதலிலே முட்டுக்களை வைத்து பின்பு கைகளை வைக்க, அதற்கு பின்பு முகத்தை நெற்றியை நிலத்திலே பதிக்க முடியுமானால் அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனால் எழும்போது முதலிலே கைகளை எடுக்க வேண்டும், பின்பு முட்டுக்களை எடுக்க வேண்டும். செல்லும்போது முதலில் முட்டுக்கள் கைகள், ஆனால் எழும்போது சஜ்தாவிலிருந்து எழும்போது முதலில் கைகள், அதற்கு பின்பு முட்டுக்கள். இவ்வாறு நாம் இதெல்லாம் சுன்னத்தில் சேர்ந்தது. மற்றும் சஜ்தாவுக்காக தக்பீர் சொல்லியவாறு அல்லாஹு அக்பர் என்று நாம் மறுபடியும் தக்பீர் சொல்லிக்கொண்டு நாம் செல்லுகிறோமே, அதெல்லாம் சுன்னத். முதல் சஜ்தா எழும்போது தக்பீர் சொல்வது எல்லாம் சுன்னத். மற்றும் 2 சஜ்தாக்களுக்கு மத்தியிலே நாம் சற்று அமர்கிறோமே, அதுவும் சுன்னத். பின்பு நாம் சஜ்தா செய்கின்ற போது 2 கஃப்புகளுக்கு மத்திய 2 கைகளுக்கு மத்தியிலே அந்த சுஜூத் அமைகிறது. சுபான் ரப்பியல் அலா என்று நாம் கூறுகிறோமே சஜ்தாவிலே, அதெல்லாம் சுன்னத்துக்கள். நாம் சஜ்தா ருக்கு செய்கிற போது நாம் நம்முடைய ஆசன பகுதியும் நம்முடைய தலைப்பகுதியும் சமமாக இருக்குமாறு நாம் பார்த்து கொண்டோம். சஜ்தா செய்கிற போது எப்படி சஜ்தா செய்ய வேண்டுமென்றால், முஜாஃபாத்துர் ரஜுலி பத்தனவு அன் பகுதைகி, வயிறு மடியை விட்டும் சற்று தூரமாக இருக்க வேண்டும். மிருப்பக்கை, அவருடைய அந்த முழங்கை இருக்கிறதே அன் ஜன்பைகி, அவருடைய விழாப்பகுதியிலும் தூரமாக இருக்க வேண்டும். இப்படி அணைத்து கொண்டு நாம் சஜ்தா செய்யக்கூடாது. விழாப்பகுதியிலிருந்து கை விலகி இருக்க வேண்டும். வயிறு இருக்கிறத பத்தன் இருக்கிறதே அது மடியிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இது சுன்னத். இது யாருக்கு? ஆண்களுக்கு. அதே போன்று கைகள் தரையில் சேர்ந்திடவும் கூடாது. திராஐ, தரைகளில் சேர்ந்த மாதிரி நாம் சஜ்தா செய்யக்கூடாது. ஆனால் பெண்கள் அப்படி அல்ல. இன்ஹிஃபாலுல் மரஆ வ லஸ்குஹா பத்தனஹா பி ஃபஹதைஹா, பெண்கள் தாழ்வாக செய்ய வேண்டும். தம்முடைய வயிற்றை தம்முடைய மடியோடு இணைத்து இவ்வாறு இணைந்தவாறு அப்படித்தானே செய்கிறார்கள் நம்முடைய தாய்மார்கள். அதுதான் அவர்களுக்கு சுன்னத், பெண்களுக்கான சுன்னத். ஏன் பெண்களுக்கு அப்படிப்பட்ட சுன்னத் என்பதை ஆராய வேண்டிய அவசியமில்லை. அது உளவியல் ரீதியான ஒரு விஷயம்தான். அடுத்து நாம் சஜ்தாவை முடிந்து நாம் எழுகின்றோமே, அதை முதல் சஜ்தாவை முடித்துவிட்டு எழுகிற போது சற்று நேரம் நாம் அமர்கிறோமே, வல் ஜல்சத்து பயன சஜ்தத்தைன், அதுவும் சுன்னத்து தான். அப்படி நாம் அமர்கிற போது நம்முடைய கைகளை நம்முடைய மடிகளிலே வைக்க வேண்டும். ஹாலத்தி தஷஹூதுடைய இருப்பிலே, நான் இப்படி அமர்ந்திருக்கிறேன் அல்லவா, அதே போன்று தஷஹூதுடைய இருப்பிலே அமர வேண்டும். சரி, அதற்கு பின்பு தஷஹூதுடைய இருப்பு என்றால் என்ன அர்த்தம்? வலது காலை நிப்பாட்டி இடது காலை படுக்க வைத்து இடது காலிலே அமர்வது. நாம் அமர்கின்றோமே, அதுதான் தஷஹூதுடைய அந்த இருப்பு. ஆனால் பெண்கள் அப்படி அமர மாட்டார்கள். பெண்கள் 2 கால்களும் இப்படி வெளியாக்கி இப்படி அமர்வார்கள். நாம் நம்முடைய வீட்டு பெண்கள் தொழுவதை நாம் பார்த்திருக்கிறோமே, தவர்ருக்குல் மரஆ என்பார்கள். பெண்கள் 2 கால்களை வெளியே விட்டு தம்முடைய ஆசன பகுதியில் அமர்கிறார்களே, இது பெண்களுக்கான சுன்னத். இது பெண்களுக்கான சுன்னத். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தி தஷஹூத் இருக்கிறதே, தஷஹூதில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் கூறுகிற போது அல்லா இலாஹ வல் இஷாரத்து ஃபி ஸஹீஹி பில் முஸப்பிஹா, இந்த ஷஹாதா எருஃபௌஹா இந்த நஃபி, லா இலாஹ இல்லல்லா என்று விரலை உயர்த்தி வையலவுஹா விரலை வைப்பார் இந்த இஸ்பாத்தி இல்லல்லாஹ் என்று கூறுகிற போது, இது சுன்னத். அன்பான பெருமக்களை, விரலை வைத்து விட வேண்டும். இதற்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது. விரலை நாம் அசைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாடுகளுக்கு சென்று என்ன கற்று வருகிறோமோ இதை கற்றுவிட்டு வந்து விடுகிறோம். விரலை போட்டு ஆட்டு இந்த ஆட்டுகின்றதை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஆனால் ஒரு சுன்னத்தான நடைமுறை என்னவென்று கேட்டால், நம்முடைய இமாமுகள் ஆய்வாளர்கள் இருக்கிறார்களே, சாதாரணமான முறையில் அவர்கள் தங்களுடைய ஆய்வுகளை வெளியிட்டு விடவில்லை. நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் சிறந்த முத்தகீன்கள், குர்ஆன் ஹதீஸோடு அதிக நெருக்கம் கொண்டவர்கள். இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று என்று இல்லாமல் அவர்கள் முழுமையான ஒரு இரவெல்லாம் கண் விழித்து அத்தனை ஹதீஸுகளையும் தன்னுடைய கண்முன்னே கொண்டு தங்களுக்கு கிடைத்த ஹதீஸுகள் எல்லாவற்றையும் சேகரித்து ஆராய்ந்து சட்டங்கள் வகுத்தெடுத்தவர்கள். எனவே நாம் அத்தஹியாத்திலே நாம் விரலை அசைக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் விரலை லா இலாஹ என்று நஃபியாக கூறுகிற போது விரலை உயர்த்தி, இஸ்பாத்தாக இல்லல்லா என்று இஸ்பாத்தாக சொல்லுகிற போது விரலை நாம் பதிக்கின்றோமே, அதுவே போதுமான ஒன்றாக இருக்கிறது. நாம் சலவாத்து ஓதுகிறோம் அல்லவா, அத்தஹியாத்தில் சலவாத்து ஓதுகிறோம் அல்லவா, அது சுன்னத். அத்தஹியாத்துல்லாஹி வ ஸலவாத் அது வேறு,
அதற்கு பின்பு தொடர்ந்து சலவாத். இதில் தான் இன்றைக்கு மீலாதினுடைய ஒரு சிறப்பு வெளிப்படுகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சலவாத் தொழுகையிலேயே பதிவாகி இருக்கிறது. மகாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால் பதித்த இடத்திலே தொழும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்றால், குர்ஆனில் சொல்லியிருக்கிறான் என்றால், தவாப் செய்தால் தொழுவோம், இங்கேருந்து ஒன்று தொழுவு போவது கிடையாது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த ஒரு பெருமை, அதில் சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத் ஒவ்வொரு தொழுகையிலையும் இடம்பெறுகிறது. மக்காவிலையும் சலவாத்து ஓதுவோம், இங்கும் ஓதுவோம். உலக மக்கள் யாவரும் தொழுகையிலே சலவாத், பெருமானார் சலவாத்து சொல்கிறார் என்றால் பெருமானாருடைய அந்தஸ்தை அல்லாஹ் எப்படி உயர்த்திருக்கிறான் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். இப்போ சலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜுலூஸில் அஹீரி. இதே போன்று மற்ற சில சுன்னத்துக்கள் பாக்கி இருக்கின்றன. இது போன்ற சுன்னத்துக்களை கடைபிடிப்பதன் மூலமாக ஏக இறைவனுடைய நல்லருளையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.